ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்குறோம். இட்லி, தோசை மாவு வீட்டில் இல்லாத டயத்தில் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் வந்து டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இதை மாதிரி வந்து சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம செஞ்சிடலாம். அது மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்குறோம். சேமியா உப்புமா தான் பார்க்குறோம். அதுக்கு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். மீடியம் சைஸ் 2 ஆனியனும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நல்லா வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் அந்த ஃப்ரை ஆனால் ஷாலோ ஃப்ரை மாரி ஆனால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி ரொம்ப வேணாம், புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இது மாதிரி தான் செய்வேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். பசங்களும் வந்து டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் டைப்பில் இருக்கிறனால அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சட்னி அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. கேரட் கொஞ்சோண்டு இருந்தது, அதையுமே கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா பீன்ஸு, பட்டாணி அந்த மாதிரி வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. வீட்டில் இன்றைக்கி வந்து இட்லி மாவு இல்லை, அதனால் சட்டுன்னு வெளியில் ப்ரோக்ராம் ஒன்று எங்களுக்கு. அதனால் டக்குன்னு பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா ஜீனியை வச்சு சாப்பிட்ருவாங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கொல கொலன்னு போயிடும், கொஞ்சம் பொல பொலப்பாக இருக்காது. அதனால் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பாக்கெட் சேமியா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ml தண்ணி வச்சிங்கன்னா போதும். அந்த தண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சேமியாவை போடணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே. தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் கொல கொலப்பு வந்துடும். இதுக்கு சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஜீனி வச்சு எங்கள் பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இது சமயத்தில் வந்து சின்ன பையன் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கே எடுத்துகிட்டு போவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் வேணாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.